ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி செஃப். டுடே பார்க்க போகிற ரெசிபி பைனாப்பிள் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்வீட்டுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட் நல்ல ப்ரோட்டீன் உள்ளது, ஸோ மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. முழு கோதுமை, முழு உளுந்தை எண்ணெய் இல்லாமல் வறுத்து எடுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஈக்குவல் அமௌண்ட்டாக பவுடர் பண்ணியிருக்கேன். மொத்தம் 150 கிராம் எடுத்திருக்கேன். அது கூட ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பைனாப்பிள் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணாமல் மிக்ஸ் பண்ணணும், ஏன்னா பைனாப்பிளில் ஆல்ரெடி தண்ணி இருக்கும். அதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்வீட்னாலே லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறணும். அது கூட ஏலக்காய் தூள், 2 டீஸ்பூன் சுகர். உங்களுக்கு அதிகம் வேணும்னா எக்ஸஸாக கூட்டிக்கலாம். அது கூட சாப் பண்ண பாதாம், சாப் பண்ண முந்திரி பருப்பு, கருப்பு திராட்சை, முழு முந்திரி இந்த மாதிரி பிணைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு சின்ன சைஸ் பாலாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ சுகர் பாகு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 100 கிராம் சீனி, 150 கிராம் மாவுக்கு 100 கிராம் சீனி எடுத்திருக்கேன். அது கூட 200 ml தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் கரெக்டான அளவு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சுகர் எல்லாம் மெல்ட் ஆகி கொதிச்சு வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம உருட்டி வச்ச பாலை 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் ஸ்டவ்வை ஸ்லோவிலே வச்சுக்கோங்க. எல்லா பால்ஸையும் ஆட் பண்ணியாச்சு. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உடையின்னு ஃபீல் பண்ணாதீங்க, உடையவே செய்யாது. இது பாயில் ஆகிருக்க சமயத்தில் 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் நெய் நல்லா ஹீட் ஆனதும் சாப் பண்ண பாதாம், சாப் பண்ண முந்திரி, முந்திரி பருப்பு, கருப்பு திராட்சை, வெள்ளை திராட்சை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதும் 5 ஏலக்காவை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கலரி ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுகர் சிரப்பில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, பைனாப்பிள் சுகர் ஜாங்கரி பால் ரெடி ஆயிடுச்சு. இதை 6 மாத குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்கலாங்க. ஆனால் சின்ன குழந்தைக்கு கொடுக்குறப்ப நட்ஸ் ஆட் பண்ண வேண்டாம், ஸோ அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஒப்பீனியன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பிஸ்மி செஃப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.